இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 19வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 105வது சங்கீதம் 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு மனுஷன் மேல் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வசனம் ஒரு மனுஷன் என்ன செய்யுது? புடமிடுது. புடமிடுறது குறித்து நிறைய காரியத்தை இந்த உலகத்தின் வாயிலாக சொல்கிறான். புடமிடுதல் என்பது அக்கினினால் சோதிப்பது, பக்குவப்படுத்துவது, அப்புறம் உருவாக்குவது, அப்புறம் நிறைய இது போல் நிறைய சொல்லப்படுகிறது. புடமிடுதல் அப்படின்னா பொன்னை என்ன செய்கிறாங்க? தங்கத்தை எடுத்து அதை நல்லா மினுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ் வச்சுருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? நெருப்பில் போட்டு அதை நல்லா ஹீட் பண்ணி அதை திரும்ப எடுத்து திரும்ப நெருப்பில் போட்டு இப்படி நிறைய சோதனைகளை தாண்டி தான் ஒரு தங்கம் என்ன செய்கிறது என்று பார்க்கிறோம். அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அதுதான் புடமிடுதல். அப்போ ஆண்டவருடைய வசனம் இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துது. புடமிடுதல் எதை செய்து? பக்குவப்படுத்துது. ஒரு மனுஷன் என்ன செய்யுது அப்படின்னா புடமிடுதல் உருவாக்குது. ஆமே. ஆண்டவருடைய சோதனையும் ஆண்டவருடைய சிச்சையும் ஆண்டவருடைய புடமிடுதலும் ஒரு மனுஷனை அழிப்பதற்காக அல்ல, ஒரு மனுஷனை உருவாக்குவதற்காக, ஒரு மனுஷனை இன்னும் பக்குவப்படுத்துவதற்காக என்ன செய்கிறாரு? இது எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தான் நேசிக்கிற எந்த புத்திரனையும் என்ன செய்யறான்? ஏன் சிரிச்சிக்கிறாரு? நேசிக்கிறேன்னு சொல்றாரு. எல்லாரையும் நேசிக்கிறேன், நான் எல்லாம் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. நேசிக்கிற பிள்ளைகளை ஏன் ஆண்டவர் சிரிச்சிக்கணும் அப்படின்னா, அந்த பிள்ளை சிற்சையை சகித்தால்தான் இன்னும் வளர முடியும், இன்னும் பக்குவப்பட முடியும், இன்னும் அந்த பிள்ளை என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு பிள்ளைய சிட்சிப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்மேல் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வசனம் என்ன செய்யுதுன்னா ஒரு மனுஷனை புடமிட்டு கொண்டே இருக்கிறது. எப்போ? அந்த வார்த்தை முழுவதுமாக நிறைவேற வேண்டும். இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 105:16 வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னால ஒருத்தர் அனுப்பினாரு. யோசேப்பு சிறையாக என்ன செய்யறாரு? விற்கப்படுகிறார். விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவனுடைய பிராணன் இரும்பில் என்ன பண்ண இருக்கு? அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன செய்யறாரு? இந்த வார்த்தை யாருக்கு சொல்லுகிறது? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும் அப்படின்னு யாரை குறித்து சொல்லுகிறதுனா, யோசேப்பு. அந்த எகிப்து தேசத்துல ஆகாரத்தை ஆண்டவர் தடுக்கிறதுக்கு முன்பாக யாரை கொண்டு போய் வச்சார் அப்படின்னா, யோசேப்பை கொண்டு போனார். ஆதரவு, ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஆதரவே என்ன அப்படின்னா என்னது? அதுதான் வசனமே சொல்லுது. என்ன சொல்லுது? என்ன வாசம்? ஆகாரம் என்னும் ஆதரவு. நைட்டு சாப்பிடல அப்படின்னா உங்களுக்குலாம் என்ன இருக்காது? இப்போ பலனே இருக்காது. நைட்டு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சாப்பிட்டதுனால தான் இன்னைக்கு 1 மணி நேரம் என்ன வந்துச்சு? லேட் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஆகாரம் தான் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு உலகத்துக்கே ஆதரவு எதுனா, இப்போ பெட்ரோல் டீசல் இல்லாமல் கூட என்ன பண்ணிடலாம்? இருந்துடலாம். வேற என்ன பண்ணலாம்? கேஸ் இல்லாமல் இருக்கலாம், வேற என்ன வேணால் இல்லாமல் இருக்கலாம், தங்கம் வாங்காமல் இருக்கலாம், வேற என்னென்ன இருக்கோ எல்லாமே, கார் வாங்காமல் இருக்கலாம், பைக் வாங்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனால என்ன பண்ணாமல் இருக்க முடியாது? சாப்பிடாம இருக்க முடியாது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2020 நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த கொரோனா வந்தது. இந்த கொரோனா சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் போயிட்டு ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குவோம், டிவி வாங்குவோம், மற்ற எந்த பொருளையும் வாங்குவோம் என்ன பண்ணல? கடைக்கு போல, எந்த பொருளையும் வாங்க போல, துணி எடுக்க கூட போல. ஆனால் காலையில் கடை திறந்த உடனே இந்த பேக்கரியில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. என்ன இருக்காது?
ஒண்ணுமே இருக்காது. அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு ஒரு பேக்கரியில் இருக்கிற மொத்த திங்ஸ் என்ன பண்ணிடுவாங்க ஜனங்க, காலி பண்ணிடுவாங்க. திரும்ப அவங்க எல்லாம் முடிச்சு நாளைக்கு காலையில் 2 மணி நேரம் தான் காலையில் கடை திறப்பாங்க. அடுத்த நாள் 2 மணி நேரம் அவங்க திறக்கும் போது ஒரு நாளெல்லாம் உட்கார்ந்து விற்க வேண்டிய பொருளை எத்தனை மணி நேரத்தில் விற்பாங்க? 2 மணி நேரத்தில் விற்றுருவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு ஜனங்களுடைய ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் ஆதரவு என்னதான்? ஆகாரம், சாப்பாடு தான் முக்கியம். இப்போ இந்த சாப்பாடு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ஆண்டவர் யாரை அனுப்புறாருன்னா யோசேப்பை முன்பாக அனுப்பி இந்த மனுஷனை என்ன செய்யறாருன்னா இந்த எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்பாகவே 17 வயதுலேருந்து ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆதியாகமம் 37:2 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 37:2 அந்த வசனம் சொல்லுகிறது. எத்தனை வயசு? 17 வயசுல தன் சகோதரருடைய என்ன பண்ணியிருந்தாரு? ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். இந்த ஆடு மேய்க்கும் போது யோசேப்பு வருது. 5வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு என்ன பண்றாரு? யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு அதை தன் சகோதரருக்கு என்ன செய்யறார்னா அறிவிக்கிறார். அதுக்கு அடுத்து நீங்க வாசிங்கன்னா 9வது வசனத்தை வாசிங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அவ்வளோதான். இப்போ 17 வயசுலேயே ஆண்டவர் யோசேப்பு என்ன செஞ்சார்னா புடமிடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இவர் எகிப்து தேசத்தில் ராஜாவாக மாறும்போது என்ன வயசு? 30 வயசு. எத்தனை வயசு? ஆனால் இவருக்கு இந்த புடமிடுதல் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 17 வயசுல. இப்போ இவர் ஒரு சொப்பனத்தை கண்டு சொல்றாரு, நான் வயல்ல எல்லாம் அறுத்துட்டு இருக்கிறோம், என்னுடைய கதிர்கள் நிற்குது, உங்களுடைய 11 பேர் கதிர்கள் என்ன செய்யுது என்னுடைய சுற்றி வணங்கி நிற்குதுன்னு சொன்ன உடனே இவன் மேலே எல்லா சகோதரரும் எரிச்சல் ஆயிட்டாங்க. இவங்க மேலே ரொம்ப பகைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த சொப்பனத்தை யார் தர்றது? நம்மளாம் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ தூங்குனா கனவு கொடுக்கறது யாரு? ஆண்டவர் தான். இப்போ இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே இவன் போய் என்ன செய்யறான்? தன் சகோதரருக்கு சொல்றான். அடுத்து ஒரு சொப்பனத்தை ஆண்டு தர்றாரு. தகப்பனும் தான் என்ன செய்யறாங்க? வணங்குறாங்கன்னு. இதை சொன்ன உடனே இந்த சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த ஒரு எரிச்சல் இவங்க என்ன நினைக்கிறாங்க? யோசேப்பை எப்படியாவது என்ன செய்யணும்? கொலை பண்ணிடணும். உங்க சொப்பனம் எப்படி நிறைவேறுது? 20வது வசனத்துல வாசிங்க. 20வது வசனம், நாம் அவனை கொன்று சொல்லுவோம் வாருங்கள். அவ்வளவுதான். இப்போ இவங்க என்ன மாறிட்டாங்கன்னா இவனை கொன்று இந்த குழியில் என்ன பண்ணலாம்? போடலாம். இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். கர்த்தர் என்ன செஞ்சார்னா சொப்பனத்தை கொடுத்தாரு. அந்த சொப்பனத்தை நீ வெளியே சொல்லாதன்னு கூட என்ன பண்ணல, சொல்லலை. இவனும் போய் வெளியே எல்லா இடத்துல சொல்லிட்டாரு. ஆனால் நடந்தது என்ன? இவனுடைய சொப்பனத்து நிமித்தம் இன்னும் அதிகமாய் சகோதரர் என்ன செய்யறான்னா பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? நாம் அவனை கொன்று இந்த குழியில் போடுவோம், இவன் சொப்பனம் எப்படி நடக்குது பார்ப்போம். இப்போ நடக்கிறது என்ன? ஒரு மனுஷனை கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போய் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான உபத்திரவங்களை அந்த மனுஷனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா கற்றுக் கொடுக்கிறார். ஆமே. யோசேப்பு எந்த தவறுமே செய்யல. சகோதரோடு இருந்தாரு, தாயை இழந்தாரு, அப்பாவோடு இருக்கிறாரு, பல வர்ணமான அங்கேயே அவங்க அப்பா தான் கொடுக்குறாரு, இவர் எடுத்து போட்டுக்கல. ஆனால் நடந்தது என்ன? எல்லார் கண்களுக்கு முன்பாக யோசேப்பு ஒவ்வொரு நாளும் பகைக்கப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் யோசேப்பு என்ன செய்யறாருன்னா எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக எதிரியாக காணப்படுகிறார். இப்போ இவங்க எல்லாம் என்ன முடிவு பண்றாங்க? ஒன்று, அவர் என்ன செய்யணும்? சாகடிக்கணும். 2வது என்ன செய்யறாங்க? கொலை பண்ணிடணும். அடுத்தது என்ன செய்யலாம்? 3வது என்ன செய்யறாங்க? அவங்க குழியில் போடலான்னாங்க. குழியில என்ன பண்ணல? போடல. குழியிலிருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இஸ்மவேல் இடத்துல விற்கிறாங்க. விற்றதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? எகிப்து தேசத்துக்கு போறாரு. அங்க பார்வோனுடைய மனைவி என்ன பண்றாங்க? உள்ள அந்த மனைவி ஒரு பிரச்சனை பண்ணி கடைசி எங்க போயிட்டாரு? சிறைச்சாலைக்கு போயிட்டார். இப்போ இவ்வளோ பிரச்சனையை தாண்டி
இப்போ எங்கே போய் நிற்கிறாருன்னா எகிப்தில் இருக்கிற சிறைச்சாலைக்கு போய் கடைசியாக செட்டில் ஆகிட்டார். வசனம் சொல்லுகிற அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு கூட 39 வாசிப்போம் 3வது வசனம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் ஆ ஆ ஆ ஆ ஆ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் திரும்ப எங்கே போகிறாருன்னா சிறைச்சாலைக்கு போகிறார். 22 அதில் வாசிப்போம். சிறைச்சாலை தலைவன் யோசேப்பு என்ன பண்ணா செய்வித்தான். இவ்வளோ தூரம் கர்த்தர் அவனோட இருந்தபடினால அவன் செய்தான் அதை வாய்க்க பண்ணினான். இவ்வளோ தூரம் தாண்டி வந்து இன்னைக்கு எங்கே போய் இருக்கிறார் யோசேப்பு அப்படின்னா சிறைச்சாலை நடுவில். இப்போ கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை உருவாக்குறாரு? 17 வயசுலேருந்து கூலிக்கு போய் அங்கேருந்து எடுத்து விற்று அங்கேருந்து எகிப்து அரண்மனைக்கு போய் அரண்மனையிலேருந்து சிறைச்சாலைக்கு போய் சிறைச்சாலையிலேருந்து இப்போ என்ன பண்ணுறாரு? சிறைச்சாலையை பத்திரமா பாதுகாக்கிறாரு. சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுகிறார். இவர் நினச்சிருப்பாரு கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் இன்னைக்கு எப்படி நிறைவேறும், கர்த்தர் கொடுத்த தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறாமலே போயிடும் போல் இருக்கு அப்படின்னு இவர் நினைத்தாலும் வசனம் சொல்லுகிறது அந்த வசனம் நிறைவேறும் அளவும் அவனை புடமிட்டு கொண்டே இருந்தது. ஆமே, அங்கே நிறைய உபத்திரம் வந்திருக்கும். சிறைச்சாலையெல்லாம் உபத்திரம் வராமலாம் இருக்கும், வெளியே இருக்கும் போதே உபத்திரம் வரும். அங்கே அநேக போராட்டங்களை சந்தித்திருப்பார், அங்கே அநேக பிரச்சனைகளை சந்தித்திருப்பார். ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒருவர் கூட இருந்து என்ன செஞ்சார்னா பாதுகாத்து வந்தார். நீங்கள் ஏசாயாவில் வாசிக்கும் பொழுது ஏசாயா 48:10 நீங்கள் வாசிக்கும் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை என்ன செஞ்சேன்னா தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை புடமிட்டேன், வெள்ளியை போல இல்லை, உபத்திரவத்தினுடைய குகையில தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த குகை எங்க எப்படி இருக்குன்னா மிகுந்த உபத்திரமா இருக்கு, பாடுகள் நிறைந்தா கண்ணீர் நிறைந்ததா இருக்குது. ஆனால் இந்த குகையிலிருந்து தான் கர்த்தர் எகிப்து தேசத்துக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். ஆமே, அவர் இருந்த இடம் என்ன, எந்த இடம்? சிறைச்சாலை. சிறைச்சாலைனா எப்படி இருக்கும்? நல்லா வசதியா இருக்குமா? அது ஒரு குகை. இன்னைக்கு தான் மாடர்னா ஜெயிலெலாம் கட்டியிருக்காங்க, அது ஒரு குகை. ஆனால் இந்த உபத்திரவத்தின் குகையில கர்த்தருடைய வசனம் ஒருவர் மேல நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உபத்திரவத்தின் குகையில கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணுது? நிறைவேறுது. அந்த கர்த்தருடைய வசனம் அவன் மேல தங்கி இருக்கிறது. நீங்க சங்கீதம் 66:10 எடுத்து வாசிக்கும் அந்த வசனம் சொல்லுகிறது, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை என்ன செய்தீர்னா புடமிட்டீர். தாவீது சொல்லுகிறார், எங்களை என்ன பண்றீர்? சோதிக்கிறீர். ஒவ்வொரு நாள் என்ன பண்றார் ஆண்டவர்? சோதிக்கிறார். பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகள் வருது. ஆபிரகாமை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 100 வயதுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சோதனை என்ன பண்றாரு? வைக்கிறார். என்ன சோதனை? நீ உன் பிள்ளை ஏக சுதன், உன் பத்திரமான பையன், உன் பாசத்துக்குரிய பையனை மோரியா தேசத்துக்கு கொண்டு போய் என்ன செய்? பலி கொடு. ஆபிரகாம் இந்த சோதனையை தாங்கிறாரா, சகிக்கிறாரா, இந்த சோதனைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறாரா என்று சொல்லி ஆண்டவர் செக் பண்றார். நடந்தது என்ன? ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லி? எங்களை சோதித்தீர். ஒவ்வொரு நாள் என்ன பண்றீங்க? ஆண்டவர் எங்களை சோதிக்கிறீர். இன்னைக்கு பணம் வருமா வராதா? நீ தேவையில் சந்திக்கப்படுமா சந்திக்கப்படாதா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலுடைய இந்த காரியம் உயரமா உயராதா? இந்த எல்லா விதமான சோதனையிலும் ஒரு மனுஷன் பாஸ் ஆனா கர்த்தர் அந்த மனுஷனை எப்படி வைக்கிறார்னா உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரு? அவன் யாரு? அவன் நம்ம என்ன நினைக்கிறோம்? சோதனையை சகிக்கிற மனுஷனை பார்த்து அவன் அவ்வளோதான், அவன் லைஃப் முடிஞ்சிச்சு. யோசேப்பை குறித்து சகோதரர் என்ன நினச்சிருப்பாங்க? அவனை இஸ்மவேலருக்கு வித்துட்டோம், அவ்வளோதான், அவன் தரிசனம் நிறைவேறாது, அவன் சொப்பனை நிறைவேறாது, ஒன்றுமே நடக்காதுன்னு.
ஆனா வேதம் சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணுவாரு? எப்போ ஜீவ கிரீடத்தை தருவார்னா, உத்தமன்னு சர்டிபிகேட் என்ன பண்ணும்? வரணும். இந்த உத்தமன் சர்டிபிகேட் எப்போ வரும்? சோதனை எப்போ முடியும்? தெரியல. நமக்கு தெரியுமா? தெரியாது. யோசேப்புக்கு தெரியுமா சோதனை எப்போ முடியும்னு? சிறைச்சாலை எப்போ முடியும் தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனா இந்த சோதனையை சகித்து கொண்டே இருக்கிற மனுஷன் யாரு? அவன் உத்தமன். ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, சர்டிபிகேட்டை கொடுப்பார். இவன் தான் உத்தமன், இவன் நீதிமான், இவன் சோதனையை தாங்கிட்டான் அப்படி என்ன பண்ணுவார்? ஒரு சர்டிபிகேட்டு கொடுப்பார். நகை வாங்க போற எல்லாருக்கும் ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. என்ன சர்டிபிகேட் அது? என்ன சர்டிபிகேட்டு? 916ன்னு என்ன பண்றது? ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தங்கம் இத்தனை கிரேட்ல என்ன பண்ணுது? உருவாக்கப்பட்டது அப்படின்னு என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. இப்போ ஒரு கம்பிக்கு ISI முத்திரைன்னு ஒன்று என்ன பண்றாங்க? அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இது எவ்வளவு பாரத்தை வேணாலும் என்ன பண்ணோம்? தாங்கும். நாங்கள் செக் பண்ணிட்டோம், இது சோதனை என்ன பண்ணுது? சகிக்கக்கூடியதுன்னு. அப்போ ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகளுக்கு இது போல ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார். என்ன சர்டிபிகேட்டு? உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை தருவார். இப்போ இந்த பாடுகள் எல்லாவற்றிலும் யார் நம்மோடு இருக்கிறார்? 34வது சங்கீதம் 19வது வசனத்துல தாவீது ராஜா சொல்றாரு. 34வது சங்கீதம் 19வது வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை என்ன செய்வார்னா விடுவிப்பார். ஆமே. எவ்வளோ இருக்கு பிரச்சனை, எவ்வளோ இருக்கு உபத்திரவம், எவ்வளோ இருக்கு பாடுகள், எவ்வளோ இருக்கு சோதனை, எவ்வளோ இருக்கு புடமிடுதல், அநேகமா இருக்கு. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யறார்னா நின்று கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். இப்போ இந்த நீதிமானுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் கர்த்தர் கூட இருந்தபடினாலதான் அவன் சோதனையை சகிக்கிற மனுஷனாய் மாறினான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? ஆமே. இந்த நீதிமானோட கர்த்தர் இருந்ததுனால்தான் சோதனை என்ன பண்ணான்? சகித்தான். இல்லைன்னா அவனால சோதனையை சகிக்க முடியாது, இல்லைன்னா அவனால பாடுகள் என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால்தான் பவுல் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும். அந்த முள்ளை பத்தி ஆண்டவர் பேசவே இல்லை. என் கிருபை, அவ்வளவுதான். முள் நீங்கணும். நான் 3 முறை கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணேன், ஆனா அதுக்கு எந்த பதிலும் என்ன பண்ணல, வரல. கர்த்தர் சொல்ற என் கிருபை உனக்கு போதும். இப்போ இந்த பாடுகள், இந்த புடமிடுதல், இந்த உபத்திரவம் நம்ம எப்படி நடத்துகிறது? முதலாவது நான் ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். முதலாவது, இந்த பாடுகள் தான் நம்மை தேவனுக்கென்று பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய கருவியாய் கர்த்தர் மாற்ற போகிறது. ஆமே. இந்த பாடுகள் என்ன பண்ண போகிறது? நாம் தேவனுக்காக பயன்படுகிற ஒரு கருவியாக மாற்றப்பட போகிறது. நம்ம திரும்ப யோசேப்பை குறித்து வாசிப்போம். 41வது அதிகாரம் ஆதியாகமோ 44வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது 41, 44 யோசேப்பை நோக்கி, ஆனாலும் இந்த தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் கையையாவது காலையாவது என்ன செய்யக்கூடாது. இவ்வளவு நாளும் எங்கெங்க இருந்தார்? இவரு சிறைச்சாலையில் இருந்தார். இந்த சிறைச்சாலையில் இருந்த மனுஷன் ஒரு நாளும் வெளியே வர முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் ஜாமீன் கிடையாது, யாரும் பார்க்க முடியாது, யாரும் தேடி வர முடியாது, யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனா கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டு முடித்த பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த பார்வோன் அழைத்து, இது குறித்து நிறைய காரியத்தை நம்ம கேள்விப்படுறோம். பார்வோன் அழைத்து எகிப்து தேசத்தில் உள்ள எல்லாருக்கும் கர்த்தர் எப்படி மாத்தினார்னா அதிகாரியா வச்சார். பார்வோன் சொல்றாரு, இந்த தேசத்தில் இருக்கிற ஒருவனும் உன்னுடைய உத்தரவு இல்லாம என்ன பண்ணக்கூடாது? கையை நீட்டக்கூடாது, காலை நீட்டக்கூடாது, யாரும் ஒருத்தர் விரல கூட என்ன பண்ணக்கூடாது, நீட்டக்கூடாது. ஏன்? கர்த்தருடைய வசனம் இவர் மேல வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய வார்த்தை இவர் மேல வைக்கப்பட்டிருந்தது. இந்த புடமிடுதல் என்ன பண்ணுச்சு யோசேப்பு அப்படின்னா,
இந்த 17 வயசுல இருந்து 30 வயசு, அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம் யோசேப்பு என்ன செய்யுதுன்னா தேவனுக்கு ஒரு கருவியாக உருவாக்கி கொண்டிருந்தது. ஆமே, எப்படி உருவாக்குச்சு? இப்போ நீங்கள் ஸ்கூல் போகிறோம், எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் அங்கே நிறைய காரியத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இதை கற்றுக்கிட்டா தான் வேலைக்கு போய் என்ன பண்ண முடியும், உருப்படியாக வேலையை செய்ய முடியும். கடந்த நாளில் கூட ஒரு ஸ்டாஃப் ஒருத்தங்க நிற்க வைக்கிறதா படுக்க வைக்கிறதா அவங்க ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்களாம். அவங்க MBA படிச்சிருக்காங்களாம். என்ன படிச்சிருக்காங்க? லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரேட். இது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணல, வித்தியாசம் தெரியல. கேட்குறாங்க, நிற்க வைக்கிறதா படுக்க வைக்கிறதா? எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எவ்வளோ சம்பளம்? 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இது கூட என்ன பண்ணல. அப்போ நீ படிக்கிற காலத்தில் எப்படி படிச்சிருப்ப? நானே அதிர்ச்சி ஆகிட்டேன். நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், யாரோ ஒரு கால் வருது, அக்கா இந்த மாதிரி சொல்லுங்க, இதை நிற்க வைக்கிறதா இல்லை? இது கூட தெரியாமல் நீ MBA வரைக்கும் எப்படி படித்த? இப்போ 13 வருஷம் யோசேப்பை கர்த்தர் எதுக்கு உருவாக்குனார் அப்படின்னா, இந்த 13 வருஷத்தில் யோசேப்பு அங்கே இருந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாருன்னா பார்த்துட்டார். எகிப்து தேசம் முழுவதும் பார்த்துட்டார். அங்கே இருக்கிற காரியங்களை பார்த்துட்டார். எப்படி அரசாட்சி செய்யணும், என்ன பண்ணணும், கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு. இந்த 13 வருஷத்துக்கு பிறகு யோசேப்பு 30 வயதில் போய் நிற்கும் போது பார்வோன் சொல்ல, இவரை போல விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷன் இங்கே எகிப்து தேசம் முழுவதுக்குள்ள எங்கேயுமே கிடையாது. ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, இந்த புடமிடுதல், இந்த உபத்திரவத்தின் குகை, இந்த சோதனையை தாங்குகிறது, இந்த உபத்திரவத்தின் பாதையை கடந்ததுனால தான் அவ்வளோ பெரிய பார்வோனத்தில் இந்த பேரை வாங்க முடிஞ்சுது. ஆமே, எடுத்த உடனே யாருன்னா பேர் கொடுத்துருவாங்களா? பார்வோனுடைய அரண்மனைக்கு போன உடனே எங்கேருந்தோ வந்தவனை கூப்பிட்டு இப்படி ஒரு பாராட்டு புகழும் கிடைக்குமா? கிடைக்காது. எது உருவாக்குச்சுன்னா, இந்த 13 ஆண்டு காலம் அந்த உபத்திரவத்தை யோசேப்பு சகித்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 45 வாசிக்கும் பொழுது, மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனையான்னு பேரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போர்த்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக ஆ ஆ ஆ ஆ ஆ எகிப்து தேசம் எங்கேயும் போய் என்ன பண்றான்னா சுத்தி பாரு. அது முன்னாடி வாசித்து பாருங்க. பார்வோன் தன்னுடைய 2வது ரதத்துல ஏத்தி யோசேப்பை என்ன பண்றாருன்னா எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக பணிந்து கொள்ள சொல்லுகிறார். யோசேப்பை யார் பார்த்தாலும் என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும். யார் பார்த்தாலும் என்ன பண்ணணும்? சாஷ்டாங்கமா விழணும். காரணம் என்ன? எகிப்து தேசத்துல இருக்கிற பார்வோனுக்கு அடுத்த நிலையில கொண்டு வந்து யோசேப்பை வைத்தார். நல்லா கவனிங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வசனத்தை கொடுத்தார். அந்த வசனம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் கூடவே இருந்தார். ஆமே, சிறைச்சாலையில என்ன பண்ற வசனம் சொல்லுகிற, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். என்ன செய்யறார்? யோசேப்போடு இருந்து என்ன சொல்றாருன்னா, இந்த உபத்திரவம், இந்த பாடுகளை கடப்பதற்கு நான் உனக்கு பலனை தரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் யோசேப்புக்கு சொல்லி கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் யோசேப்பை உருவாக்கி கொண்டிருந்தார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் யோசேப்புக்கு ஞானத்தை கிருபையும் தந்தார். ஆமே, இந்த ஞானம் தான் ஒரு நாள் செயல்படுகிறது. 7 வருஷம் முழுவதும் இந்த பஞ்ச காலத்தில் எல்லாரிடத்திலும் தானியங்களை வாங்கி சேர்க்க வைத்தது எதுனா, ஆண்டவர் கொடுத்த ஞானம். இந்த உபத்திரவத்தில் இருந்தார் பாருங்க. அந்த உபத்திரவத்தின் பாதையில் நடக்கும்போது கர்த்தருக்கு ஞானத்தை போதித்தார், ஞானத்தின் அறிவை வெளிப்படுத்தினார். அடுத்த 7 வருஷம் பஞ்சகாலம் வருது. அந்த தேசம் முழுவதும் பஞ்சத்தினால் வாடினாலும் எகிப்து தேசம் எங்கிலும் ஒருவன் கூட என்ன பட்னியா இல்லை. காரணம் என்னன்னா, யோசேப்புக்கு கொடுத்த அந்த விசேஷித்த ஞானம். ஆமே, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தருவார். காரணம் என்ன? புடமிடுதல். கர்த்தர் நம்மை ஒரு கருவியாக மாற்றுவார். அல்லேலூயா. 2வது நம்ம ஒரு காரியத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் என்ன பண்ண மாட்டேன்? வெட்கப்பட மாட்டேன். ஏனென்றால்
நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆகில நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். ஏன் வெட்கப்படல அப்படின்னா, நான் விசுவாசித்திருக்கிற யாருன்னு எனக்கு தெரியும். ஆமென். இப்போ ரெண்டாவது, இந்த பாடுகள் நம்மை தேவனோடு கூட இன்னும் நெருங்கி சேர உதவி செய்து. உடம்பிடுதல் என்ன செய்யுது? தேவனோடு கூட இன்னும் நெருங்க உதவி செய்யுது. இந்த சோதனை என்ன செய்யுது? இன்னும் தேவனோடு கூட நெருங்கி சேர உதவி செய்யுது. தகப்பன் ஒரு பிள்ளை அடிச்சாருன்றதுக்காக அந்த பிள்ளை என்ன செய்யறான், தகப்பனை எதிர்க்கவோ தகப்பனை விட்டுட்டு ஓடவோ நினைச்சா அந்த பிள்ளை இன்னும் ஆண்டவர் அந்த தகப்பனோடு சேர முடியாது, தகப்பனுடைய சொத்தை அனுபவிக்க முடியாது, எதுவுமே என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்த தகப்பனுடைய சிற்சியை தாங்கி நடக்கிற ஒரு பிள்ளைக்கு தகப்பன் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், நான் வெட்கப்பட மாட்டேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் யாருன்னு தெரியும், இந்த உபத்திரவத்தையும் பாடுகளையும் கொடுத்தவர் யாருன்னு தெரியும். இந்த பாடுகளுக்கு பின்பாக நான் நிச்சயித்து கொண்டிருக்கிற அந்த ஒரு வல்லமையுள்ள தேவன் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறத நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்பதை நான் விசுவாசித்து தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆமே. வெறுமையான பாடு அனுபவிக்கலைங்க, வெறுமையான இந்த புடமிடுதல் அனுபவிக்கல, வெறுமையான சோதனை அனுபவிக்கல. என்னை இந்த சோதனைக்கு உட்படுத்துகிற கர்த்தர் பெரியவர் என்பதை விசுவாசித்து இந்த சோதனையில் நான் என்ன செய்யறேன்னா பொறுமையோடு காத்திருக்கிறேன். பவுல் அதுக்கு தெரியும். பவுலுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியும் நீங்க வாசிக்கும் பொழுது அவர் போகிற இடமெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை. கப்பல் பிரயாணத்தில் இருக்கிறாரு, கப்பல் உடைந்து தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாம அற்று போயிடுச்சு. அந்த கப்பலில் இருந்த யாருமே பிழைப்போன்ற நம்பிக்கை இல்லை. ஆனால் பவுலுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நான் ஒன்று என்ன பண்ணுவேன்னா இந்த இக்கட்டிலேருந்து காப்பாற்றேன். சரி, இந்த கடல் யாத்திரையிலிருந்து தப்பி ராயனுக்கு முன்பாக நிற்கிறாரு. அங்கே போனால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமானா அங்கே நிம்மதியான வாழ்க்கை இல்லை. அங்கே போய் என்ன செய்யறாருன்னா மரணத்தை சந்திக்க நேரிடும் என்று அறிந்தும் அந்த இடத்துக்கு போகிறார். இப்போ பவுல் சொல்றது காரியம் என்ன, இந்த உபத்திரவம் பாடுகள் எல்லாம் இன்னும் ஆண்டவரை நான் நெருங்கி சேர, இன்னும் ஆண்டவரோடு கூட உதவி இன்னும் நெருங்க, இன்னும் ஆண்டவருக்குள்ள வளர, இன்னும் ஆண்டவருக்குள்ள வேர்கொள்ள, இன்னும் ஆண்டவரோடு கூட இருக்க இந்த பாடுகள் எனக்கு உதவி செய்கிறது. அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா 2 தீமோத்தேயு 2:12 வாசிங்களேன். 2:12 வாசிக்கும் அந்த வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரும் நம்ம என்ன செய்வாரு, மறுதளிப்பா. அவரோடு கூட பாடுகளை சகிக்கிறோமானா ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம், அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். இன்னைக்கு பாடுகள், இன்னைக்கு உபத்திரம், இன்னைக்கு போராட்டம், இன்னைக்கு சிக்ஷை, இன்னைக்கு சோதனை. ஆனா ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாள் எப்படி மாறுது அப்படின்னா ஆளுகை. யோசேப்பு பள்ளத்துல போடும்போது எப்படி இருந்தது, பாடு. யோசேப்பை சகோதரர்கள் கொண்டு போய் கொலை பண்ணலாம்னு நினைக்கும் போது பாடு. யோசேப்பை கொண்டு போய் எகிப்து அரண்மனையில் போடும்போது பாடு. அந்த யோசேப்பின் மனைவி நிமித்தம், பார்வோனின் மனைவி நிமித்தம் சிறைச்சாலைக்கு போகும்போது பாடு. ஆனால் அந்த பாடுகளை சகிக்கும் போது ஒரு நாள் என்ன செய்கிறாரு, எகிப்துக்கு அரசு ஆளுகிறார். அதான் பவுல் சொல்றாரு, அவரோடு கூட பாடுகளை நான் சகிக்கிறேன். இன்னைக்கு நான் சகிக்கிறேன், கப்பல் யாத்திரையில் சகிக்கிறேன், ரோமில் சகிக்கிறேன், கிரேத்தா தீவில் சகிக்கிறேன். கிரேத்தா தீவில் பாம்பு பவுல் என்ன செய்யுது, கடிக்குது. அந்த பாம்பை உதறி போட்டு அவர் எல்லாருக்கும் முன்பாக தைரியமா பிரசங்கம் பண்றாரு. அந்த கப்பல் யாத்திரையிலிருந்து தப்பித்து அநேக மரணத்துக்கு ஏதுவான உபத்திரவங்களை சந்திக்கிறார். ஆனால் தைரியமா சொல்ல முடியுது, இந்த பாடுகள் நிமித்தம் ஒரு நாள் நான் கர்த்தரோடு கூட ஆளுகை செய்வேன், ஒரு நாள் நான் அவரோடு கூட ஜீவித்திருப்பேன், ஒரு நாள் நான் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி கர்த்தரனை ஏற்படுத்துவார். நீங்க அடுத்ததான் இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 தீமோத்தேயு 3:11 வாசிங்க. அந்த வசனத்தை சொல்றாரு, அந்தியோக்கியா, இக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் இப்போ தீமோத்தேயு சொல்றாரு, இந்த தேசத்துல எல்லாம் எனக்கு உண்டான துன்பம் பாடுகளை எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறாய், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன்,
இவை எல்லாவற்றிலும் நின்றும் கர்த்தனை நீங்களாக்கி விட்டார். ஆமே. அவர் சகித்த துன்பத்தை எழுதவே முடியாது. அவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், ஆனா இது எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணார்னா என்னை நீங்களாக்கி மீட்டெடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும். அப்போ நீங்க தேவ பக்தியா மாறணும்னு நினைச்சா என்ன பண்ணணும்? அதனாலதான் நான் தேவ பக்தியாவே இல்லை அப்படின்றீங்களா? தேவ பக்தியாய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனுஷனுக்கு துன்பங்கள் வரும். வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம், ஆனாலும் என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கள். உபத்திரவம் இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் எவ்வளவு உபத்திரம் இருக்குன்னு என்ன பண்ணல? உபத்திரவம் இருக்குன்னு சொல்லிட்டாரு, ஆனா எவ்வளவு இருக்குன்னு சொன்னாரா? உபத்திரம் இருக்கு, என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கள். ஆனால் என்ன பண்ணுங்க? பொறுமையோடு காத்துருங்க. பவுல் சொல்றாரு, இந்த இன்னியோக்கியா, லிஸ்திரா, இங்க இருக்கிற எல்லா பட்டணங்கள்ல இருந்து வந்து எனக்கு உபத்திரவம், பாடு, இந்த ஜனங்களால் வந்த வேதனை, இந்த போராட்டம், இந்த அரசர்களால் வந்த பிரச்சனை, அதிகாரிகளால் வந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆனாலும் இவையில் எல்லா துன்பத்திலும் கர்த்தர் ஒருவர் என்னை நீங்களாக்கி மீட்டு விட்டார். கர்த்தர் ஒருவர் என்னோடு கூட இருந்து இந்த பாடுகளிலே என்னை காப்பாற்றி என்னை கனப்படுத்தி என்னை அவரோடு கூட ஆளுகை செய்தார். மூன்றாவது நாம் ஒரு காரியத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். மூன்றாவது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 48:17 வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறத உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அடுத்தது மூன்றாவது, இந்த பாடுகள் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுகிறது. அல்லேலூயா. என்ன செய்கிறது? இந்த பாடுகள், இந்த புடமிடுதல், இந்த உபத்திரவத்தின் குகை, இந்த போராட்டம் என்ன செய்கிறதுனா ஒரு தேவ பிள்ளை நடக்க வேண்டிய வழி என்னன்றது காட்டுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட பரிசுத்தமா இருக்கிற கர்த்தர் சொல்லுதுன்னா, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில உன்னை என்ன செய்வேன்னா நடத்துவேன். எது நடக்க வேண்டிய வழி? பள்ளமா, சிறைச்சாலையா, அதிகாரிகிட்ட அடியா? ஆனா ஆண்டவர் காட்டும் போது அந்த வழியிலெல்லாம் நமக்கு ரொம்ப பெரிய வேதனையை தர்றதா இருக்கும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவில், நான் அவாந்திர வெளியில தண்ணி தடாகமாக மாற்றுவேன்றார். குருடர்களை அவர் அறியாத வழியில நான் நடத்துவேன்றார். இப்படி ஏசாயாவில் நிறைய வசனம் இருக்கு. இப்போ இந்த வழிகளெல்லாம் நம்ம பார்க்கும் போது நமக்கு புரியாத ஒரு பாதையா இருக்குது. ஆண்டவர் நல்ல ஒரு வழியில் என்ன பண்ணலாம்? நடத்தி கொண்டு போகலாம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லு இடங்கள் மேய்த்து, இப்படிப்பட்ட வழியில் ஆண்டவர் நடத்திட்டு போனார்னா நம்மளும் என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா இருப்போம். ஆண்டவரும் சந்தோஷமா இருப்பாரு. ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்? சந்தோஷமா போயிடலாம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா, நான் உன்னை அவாந்திர வெளியிலே கடக்க பண்ணுவேன், நான் உன்னை ஆறுகளை கடக்க பண்ணுவேன், அக்கினியில் நடக்க பண்ணுவேன். ஏன் இதெல்லாம் நடக்க பண்ணாமலே ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? நம்மை நடத்த முடியுமா? முடியாதா? ஏசாயால் சொல்லுது, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல், அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பா, நீ தண்ணியில் கடக்கும் போது அவைகள். இப்போ எதுக்கு நான் ஆற்ற கடக்கணும்? எதுக்கு நான் அக்கினியில் நடக்கணும்? எதுக்கு நான் இதெல்லாம் சந்திக்கணும்? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதுலெல்லாம் நீ நடந்து போனோம். இந்த வழியெல்லாம் என்ன செய்யுதுன்னா உன்னை பலவிதமான சோதனைகளை அந்த செக்கிங் முடிச்ச உடனே உன்னை கர்த்தர் பொண்ணாக என்ன செய்யறாருன்னா மாட்டுகிறார். இப்போ இந்த காரை குறித்து நமக்கு எல்லாம் தெரியும். என்னது காரு? நம்ம வச்சிருக்கோமே காரு. இந்த காரு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியிலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் காருக்குள்ளே தண்ணி போகாத அளவுக்கு எல்லா பக்கத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க? தண்ணி அடிக்கிறாங்க. புது காரு ஃபேக்ட்ரியிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி எல்லா பக்கத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க? கச்சா மச்சான் தண்ணி அடிக்கிறாங்க. இப்படிலாம் தண்ணி அடித்து ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுது? லீக் இருக்கா, காருக்குள்ளே தண்ணி போதா செக் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க? காரை கொண்டு போய் இவ்வளோ பெரிய பள்ளத்தில் இறக்கி, அந்த பள்ளத்தில் சேரில் மேட்டில் ஏற்றி இறக்கி சைடில் ஓட்டி அவங்களால என்னென்னலாம் செக் பண்ண முடியுமோ எல்லாவற்றையும் செக் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க? ஒரு வண்டியை ஓப்பன் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு
இது என்ன இருக்கும், இது நல்லா இனிமே ரோட்டில் ஓடணும். ஆனால் நம்ம ஆளுங்க வாங்கிட்டு வந்து இவங்க பண்ண செக்கிங்க்கு மேலே ஒரு செக்கிங் என்ன பண்ணுவான். கம்பெனிக்காரே நினைக்க முடியாத அளவுக்கு செக் பண்ணி காரிட பண்ணிடுவான், கவுத்து வச்சிருவான். ஆண்டவரும் வந்து பல விதமான செக்கிங் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறார். தண்ணீர், உபத்திரம், பாடு, ஆறு, அக்கினி இதெல்லாம் நடந்து வந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் யாரு? நான் தான். இப்போ நீ நடந்து போற வழியும் நடத்துகிறவர் யாரு? கர்த்தர் தான். அடிக்கடிக்கு என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கை இந்த வழியில உன்னை யார் தான் நடத்துறா? கர்த்தர் தான் நடத்துறார். நான் இப்படி இல்லைன்னா அங்க இருந்திருப்பேன், அங்க இல்லைன்னா இங்க இருந்திருப்பேன். இந்த வழியில உன்னை யார் தான் நடத்துறா? கர்த்தர் தான் நடத்துறாரு. எப்படி பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர் யாரு? ஐயா சொல்லுங்க ஐயா. நம்முடைய வாழ்க்கையை நடத்துறது யாரு? கர்த்தர். அடுத்த வசனத்தை வாசிங்க. 143 சங்கீதம் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், நீரே என் தேவன். எந்த வழியில் நடத்துது? கர்த்தருடைய ஆவி எனக்கு போதிங்க. உன்னை நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் என்ன பண்ணணும்? நடத்தணும். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஞானத்தை தந்து, புத்தியை தந்து, நான் நடக்க வேண்டிய வழியை தந்து, என் குடும்பத்தை நடத்த வேண்டிய வழியை தந்து, எனக்கு செம்மையான ஒரு பாதையை காட்டுகிறதுக்கு உம்மால மாத்திரம்தான் முடியும். ஆமே. இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் நம்ம என்ன செய்யுதுன்னா புடமிட்டு கொண்டே இருந்துக்கிறது. கர்த்தர் நமக்குன்னு ஒரு முடிவை வச்சிருக்கிறார், நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், நமக்குன்னு ஒரு பெரிய ஆயத்தம் பண்ணின ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அந்த ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் இந்த பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருவார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நம்மை பாதுகாப்பாராக. எல்லா கண்களை